ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் பூரண கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கடைகளில் மோல்டு எதுவும் வாங்காமல் வீட்டிலேயே நாமளே ஈஸியாக செய்யலாம். வெளியில் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ 3/4 கப் அளவுக்கு கட்டி வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த கட்டி வெல்லம் கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த வெல்லம் கரைஞ்சி பாகு பதத்துக்கோ இல்லை கம்பி பதத்துக்கோ வரணுங்கிற அவசியம் இல்லை. வெல்லம் முழுசாக கரைஞ்சி வந்தாலே போதும். பாருங்கள், அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. தண்ணி அதிகமாக சேர்க்காததுனால வெள்ளைப்பாகு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கங்க. இந்த வெள்ளைப்பாகோடு சேர்த்து நல்லா தேங்காயை ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. பூரணம் செய்யும்போது வெள்ளத்துக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்கன்னு சொன்னேன். அது எதுக்காக சொன்னேன்னா, தேங்காய் சேர்த்து நம்ம பூரணம் செய்யும்போது வெள்ளத்தில் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அந்த தண்ணி வற்றி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே நேரம் தண்ணி குறைவாக சேர்க்கும்போது பாருங்கள், பூரணம் சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதனால் எப்போதுமே பூரணம் செய்யும்போது வெள்ளத்தில் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வாசனைக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க. ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், ரொம்ப பூரணம் தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போது நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே பூரணம் வைக்கும்போது கரெக்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அது கொஞ்சம் வற்றி வந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூட ஒரு 20 முந்திரி பருப்பை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பெரும்பாலும் பூரணத்துக்கு தேங்காய் மட்டும்தான் சேர்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி முந்திரி பருப்பு சின்ன சின்ன நட்ஸை கட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஒரு வேளை முந்திரி பருப்பு இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பூரணத்தை ரெடி பண்ணும்போது நமக்கு கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ பூரணத்தில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சூப்பராக வந்துடுச்சு. இந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு பூரணம் ரெடியாகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு ரெடியாகி வந்தாலே போதும். இது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்போ தான் கொழுக்கட்டையில் வைக்கும்போது நமக்கு கரெக்டாக செட் ஆகி வரும். பூரணம் இப்போ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொழுக்கட்டைக்கு மாவு பிசையும்போது நல்லா கொதிச்ச சூடான தண்ணியில் தான் மாவு பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் நார்மல் தண்ணி சேர்த்திங்கன்னா கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுட்டு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். மாவு பிசைகிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. கடைகளில் விற்கக்கூடிய பேக்கெட் அரிசி மாவு, இடியப்ப மாவு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மாவை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு சூடு பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு விட்டுக்கங்க. ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு கொழுக்கட்டைக்கு கரெக்டாக நம்மளால் மாவு பிசைஞ்சு எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மாவை கலந்து விட்டுக்கங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சூடாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைகிறதுனால மாவு நல்லா சாஃப்டாகி வந்துடும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அதே போல் சூடாக நம்ம தண்ணி சேர்க்குறதுனால கை வச்சு பிசைய முடியாது. இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா கை வச்சு பிசைய ஆரம்பிச்சிடலாம். கையில் மாவு ஒட்டாமல் இருக்க லைட்டாக இந்த மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மாவை எடுத்து பிசைஞ்சு விட்டுக்கங்க.
பாருங்கள், இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. ஒரு விரல் வச்சு லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்குது. மாவு இவ்வளோ சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம பூரண கொழுக்கட்டை செய்யும்போது கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி கையில் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுங்க. அப்போ தான் கையில் வந்து கொஞ்சம் கூட மாவு ஒட்டாது. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா ஒரு உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே போல் சப்பாத்திக்கு மாவு உருட்டுறது மாதிரியே உருட்டி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துட்டு இப்போ இன்னொரு உள்ளங்கையே எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி மெல்ல ஒரு விரல் வச்சு அமர்த்தி விட்டு நல்லா அகலமாக விரித்து விட்டுக்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா விரித்து விட்டுட்டு இப்போ பூரணத்தை நடுவில் சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துட்டேன். அதை நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு பூரணம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா இந்த மாவை சுற்றிலும் எடுத்து மெதுவாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ண பிறகு நல்லா இந்த மாதிரி ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ பூரணம் நடுவில் நல்லா செட்டாகி வந்துடும். பாருங்கள், பூரணம் நல்லா சுத்தர வெளியில் வராத அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ சுற்றிலும் கரெக்டாக இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. பூரணம் உள்ளே வச்சு உருண்டையை க்ளோஸ் பண்ண இடம் நமக்கு லைட்டாக தெரியும். அந்த இடத்துல லைட்டாக இந்த மாதிரி ஒரு கை வச்சு மேலே மாவை மட்டும் எடுத்து விட்டுக்கோங்க. பூரணம் வெளியில் வந்துடக்கூடாது. நல்லா ஒரு கோன் மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கை வச்சே அழகாக அந்த கோன் மாடலில் நான் மோதகம் மாதிரியே ரெடி பண்ணிக்கிட்டேன். மோல்டே இல்லாமல் அழகாக மோதக ஸ்டைலில் பூரண கொழுக்கட்டை செய்யலாம். கடைகளில் மோல்டு வாங்கி செய்யும்போது இந்த பூரண கொழுக்கட்டையில் அழகாக கோடு கோடாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே போல் வீட்லேயும் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனோட காம்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கனமாக இருக்கணும் காம்பு. ரொம்ப சார்ஃபாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பூரணம் வெளியில் வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனோட காம்பு எடுத்துக்கோங்க. அதை வச்சு இந்த மாதிரி சுற்றிலும் நல்ல கோடு கோடாக அழுத்தி போட்டு விட்டுக்கோங்க. அப்போது கடைகளில் மோல்டு வாங்கி செய்யக்கூடிய அதே பூரண கொழுக்கட்டையோட ஸ்டைலில் இருக்கும். பார்க்குறதுக்கு நமக்கு கொழுக்கட்டை வந்து அழகாகவும் இருக்கும். பாருங்கள், மோல்டு எதுவுமே இல்லாமல் நம்ம பூரண கொழுக்கட்டையை அழகாக மோல்டு ஸ்டைல்லே பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதே போல் ஈஸியாக ஸ்பூன் வச்சே நாமளும் வீட்டில் பூரண கொழுக்கட்டைக்கு கோடு போட்டு விட்டுக்கலாம். அதே போல் மீதம் இருக்கிற மாவில் நம்ம பூரண கொழுக்கட்டை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லா கொழுக்கட்டையுமே இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் மேலே ஒரு பிளேட் போட்டு அதில் தான் இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அந்த இட்லி பாத்திரத்தில் வைக்கிற பிளேட்டில் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வெந்ததுக்கப்புறம் கொழுக்கட்டை எதுவுமே இந்த பிளேட்டில் ஒட்டாமல் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இட்லி பாத்திரத்தில் நான் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சிருந்த பிளேட்டையும் போட்டுட்டு அதில் கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை எல்லாமே சூப்பராக சாஃப்டாக நல்லா வெந்து வந்துருச்சு. இது எல்லாத்தையும் உடனே எடுத்துட வேணாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா இந்த பிளேட்லேருந்து எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. கொழுக்கட்டை எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெளியில் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் பூரண கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சாச்சு. இது வெளியில் இருக்க மாவு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் உள்ளே அவ்வளோ சூப்பராக ஸ்வீட்டாகவும், பூரணத்தில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இதே போல் ஈஸியாக நாமளே வீட்டில் மோல்டே இல்லாமல் மோதகம் ஸ்டைலில் நீங்களே வீட்டில் ஈஸியாக செய்யலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.